கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலி வழியாக சித்திரலேக்கா தனது பிறந்த நாளை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் தாமே இவருக்கு கொடுத்த வாழ்வென்னும் கொடைக்காக போற்றி புகழ்வதோடு நற்சுகம் பாதுகாப்பு போன்ற கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்றும், மேலும் ரஸ்மன்ஸ் ஒக்கஸனுடைய நன்றி திருப்பலியாகவும் ஃபெலிஸ்டஸ் அவுட்ஸ்கோனுடைய நன்றி திருப்பலியாகவும் 2வது பிறந்தநாள் நன்றியாக ஸ்டெஃப்னோ அவுட்ஸ்கோனும் மற்றும் ஃபெல்டஸ் அவுட்ஸ்கோனுடைய நன்றி திருப்பலி கருத்தாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தகுந்த முறையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதியுள்ளவர்களாக மாறும் பொருட்டு தடையாயிருக்கின்ற அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் திருவிழத்திற்கு ஏற்ப வாழச் செய்தரலும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 3ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 21 வரையிலான திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன்.
அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களிகூருங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பெறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்கேற்ப காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைத்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்குண்டு, அது நிறைவேறுமளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்?
இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள 5 இருவருக்கு எதிராக 3, மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜான் லாரன்ஸ் என்கின்ற ஒரு எழுத்தாசிரியர் எழுதிய டவுன் டு எர்த் என்கின்ற ஒரு நூலில் பின்வரும் நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கின்றது. சிசிலி என்கின்ற இடத்திலே மெசினா என்கின்ற ஒரு நகர் இருக்கின்றது. இந்த நகரில் உள்ள மக்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கேலி சித்திரங்களையும், கடவுளே நீர் முடிந்தால் எங்களை நிலநடுக்கத்தினால் அழியும்படி செய்யும் என்று சில வசனங்களை எழுதியிருந்தார்கள். இந்த வசனங்கள் எழுதி ஏறக்குறைய 3 நாட்களுக்கு பின்னர் ஒரு கிறிஸ்மஸ் தினத்தன்று பாரிய நிலநடுக்கம் வந்தது. அந்த மெசினா நகரிலே ஏறக்குறைய 4000 பேர் இறந்தனர். கடவுளை கேலி செய்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் தண்டனை பெற்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய இறைவார்த்தை நமக்கு பாவத்துக்கு கிடைக்கும் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகின்றது. பாவத்திற்கு அடிமையாய் இருப்பது பற்றியும் கடவுளுக்கு அடிமையாய் இருப்பது பற்றியும் பேசுகின்ற புனித பவுல், பாவத்திற்கு அடிமையாயிருந்தால் இறப்புதான் ஒன்றாக இருக்கும் என்றும், அதே நேரத்தில் ஒருவர் கடவுளுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வர் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்கிறார். தீமூட்ட வந்தேன் என்று இயேசு சொல்வதை தீர்ப்பளிக்க வந்தேன் என்று இயேசு சொல்வதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் விவிலியத்தில் தீயானது நீதி தீர்ப்போடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கின்றது. ஆகிய ஆண்டவராகி இயேசு மண்ணுலகில் தீமூட்ட இருப்பதால் அல்லது நீதி தீர்ப்பு வழங்கியிருப்பதால் முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் சொல்வது போல் நாம் பாவத்திற்கு அல்ல கடவுளுக்கு அடிமையாய் வாழ்ந்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 1:6 நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்றும், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு தருவார் என்றும், ஆண்டவரை தேடினால் நமக்கு வாழ்வு கிடைக்கப்பெறும் என்பதும் உறுதியாக சொல்லப்படுகின்றது. மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொல்லார் கைமாறு பெற மாட்டார் என்பதையும், நல்லார் நட்பேறு பெற்றவராக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஒளி இருள் தீமை நன்மை என்பது போல மனிதர்களிலும் நல்லவர் தீயவர் இருக்கின்றார்கள். நல்லவர்கள் என்பவர்களை திருப்பாடல் நட்பேறு பெற்றவர் என்கின்றது, தீயவர்களை பொல்லார் என்கின்றது. நட்பேறு பெற்றவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுற்று அதை பற்றி இரவும் பகலும் சிந்தித்து அதன்படி வாழ்பவர்கள். அதனால் அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருப்பார்கள். பொல்லார் அப்படி கிடையாது. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதர் போலாகி நீதி தீர்ப்பின் போது நிலைத்து நிற்க மாட்டார்கள். இவ்வாறு ஒருவர் தாம் செய்யக்கூடிய செயலுக்கேற்ப கைமாறு பெறுகின்றார். இந்த உண்மையைத்தான் இன்றைய திருப்பாடல் முதலாவது மிக அழகாக நமக்கு உணர்த்துகின்றது. ஞானப்பாடல் வகையைச் சேர்ந்த இந்த திருப்பாடல் 1 ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி ஆழ்ந்து தியானித்து அதை தன் வாழ்வாக மாற்றுகின்ற போது அவர் கடவுளால் ஆசி பெறுகின்றார் என்றும், அதே நேரத்தில் அவர் தீய வழியில் செல்கின்ற பொழுது தண்டனையிலிருந்து தப்ப மாட்டார் என்றும் எடுத்து கூறுகின்றது. ஆகையால் நாம் ஆண்டவரின் வழிநடந்து அவரது ஆசியை பெற கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொடக்க நூல் அதிகாரம் 5:24 ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். திருப்பாடல் 119:1 ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் நட்பேறு பெற்றோர் என்றும், ரோமையர் திருமுகம் அதிகாரம் 2:6 ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு அளிக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. பொல்லார் நேர்மையானது செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே
வாரிக்கொண்டு போகும் என்று நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 21 சொல்வதற்கிணங்க நாம் பொல்லாரை போன்று அல்லாமல் நட்பெறு பெற்றவர்களைப் போன்று வாழ்ந்து நேர்மையானதை செய்து கடவுளின் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் இரங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமுவந்து அளிக்கருள் புரியுமாறுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு அருளங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறைநிகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் பூடரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை போல்ந்துரைப்பதும் ஆட்சி மீதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை போழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகிய நம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமேரோ விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்ற மக்களியும் பெரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். தந்தை, இன்றைய நாளில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சித்திரலேகா மற்றும் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஃபெல்ஸ்டஸ் ஹவுஸ்கோன் மற்றும் 2வது பிறந்தநாள் நினைவாக ஸ்டெஃப்னோ ஹவுஸ்கோன் ஆகியோருடைய நன்றி கருத்துக்களை தயவோடு ஏற்றுக்கொள்வீராக. தகப்பனி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீதாமே வாழ்வை கொடையாக கொடுத்து இதுவரை காலமும் வழிநடத்தி வருகின்றீர். அந்த வகையில் இந்த பிள்ளைகளை நீதாமே பொறுப்பெடுப்பீராக. இவருடைய வாழ்வாதாரங்கள், வாழ்க்கை நிகழ் யாவற்றையும் கட்டியெழுப்பீராக. மேலும் ஆண்டவர் ரஸ்மன் ஒக்கட்சும் நீர் செய்த நன்மைத்தினங்களுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் அவர் மீதும் இறக்கு கொண்டு அவருக்கு தேவையான அருட்கொடைகளை நிறைவாக கொடுப்பீராக. மேலும் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஏனைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் நீதாமே ஏற்று ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து திருமகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் நமக்கு வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். முதலுக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் அது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வளமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடொன்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப் பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்யோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாடக் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.